கையளவு நெஞ்சத்துல கடலளவு அசமச்சான் அளவு ஏதுமில்ல அதுதான் காதல் மச்சான் கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. வீரம் திரைப்படம் பாடினேன், அதுவும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. ஐயோ ஆம்பல ஐஸ் வண்டி போல அவ ஐசு வச்சு கவுத்துடுவாங்க. இல்ல கேனசரிக்கு உன் மனசு என்ன கல்லா? அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமத்துல பிறந்து ஆனா இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் எனக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது சொய் சொய் பாடல். கும்கி மாதிரி ஒரு படம் எனக்கு அடுத்தது வரல. பாட்டு தெரியும், ஆனா சில பேருக்கு மகிழினி யாருன்னு தெரியல. என்னை வந்து ஈழத்து பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். நான் வந்து இலங்கை பொண்ணுன்னு சொல்றது எனக்கு இந்த பாட்டு வந்து தந்திரம் மாமதுர அன்னக்கொடி பாமதினி அண்ணாரடி ரெட்ரோல கூட கனிமா சாங்ல கூட உங்களுடைய குழுவோட நல்லா இருக்கு. அது வந்து டிஃபரெண்டா தெரியும். அந்த மாமதுரை பட்டைய கலவச்சு எல்லா இடத்துலயும் மல்லிப்பூ வச்சு வந்து என்னோட மகன் அவர் வாசித்தாரு. மனைவி நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனி எல்லாத்தையும் கூட விட்டுட்டு அவர் கிட்ட போகாம நின்று அன்னைக்கே செத்து போயிடுவேன் நான். என்னுடைய பெயரையே வந்து மணிமாறன் மகிழினி அப்படின்னு தான் நான் குறிப்பிடுறேன். என்னுடைய ஆயுள்ல பாதி அவங்க. நாம ஜோரா மண் மேல சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். வணக்கம். வணக்கம். கும்கி படத்துல வர சொய் சொய் பாடல் மூலமா வந்து தமிழ்நாடு முழுக்க பிரபலம் நீங்க. சோ நம்ம பேட்டியை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பாடல்ல இருந்து ஒரு 4 வரிகள் பாட முடியுமா எங்களுக்காக? கண்டிப்பா. கையளவு நெஞ்சத்துல கடலளவு அசமச்சான் அளவு ஏதுமில்ல அதுதான் காதல் மச்சான். நாம ஜோரா மண் மேல சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். எனர்ஜி அப்படி ஏத்தி விட்டீங்க. சொய் 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 பாடல் மாதிரி வந்து இன்னும் சில ஹிட் பாடல்கள் உங்களுடைய பேரை நிச்சயமா வந்து. ஆனா அதுக்கப்புறம் 9 வருஷம் ஆச்சு உங்களுடைய குரல் அங்க கேட்டு. என்ன காரணம்? கும்கி பாட்டே என்ன பெரிய அளவுக்கு என்ன ரீச் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து வீரம் திரைப்படம் பாடினேன், அதுவும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. ஆமா, ஜிங்சக்கா. அப்புறம் சிலதெல்லாம் சின்ன சின்ன படங்கள் மாறி ஸ்கெட்சு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் தான் பாடினேன். அப்புறம் வந்து பெரிய படங்கள் இல்லை, எல்லாமே சின்ன சின்ன படங்கள் பாடியிருக்கேன். ஆனால் அது பெரிய அளவுக்கு எனக்கு கை கொடுக்கல. கும்கி மாதிரி ஒரு படம் எனக்கு அடுத்தது வரல. மற்ற கச்சேரிகள் அது மாதிரி போயிட்டு இருக்கா. இப்போ கும்கில நீங்க சொன்ன மாதிரி சொய் சொய் பாடல் வந்து அது எவ்வளவு பெரிய மொத்த ஆல்பமே மிகப்பெரிய ஹிட்டு. இந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் போச்சுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய குரல், அதாவது கிராமப்புறங்களை கேட்டுட்டு இருந்த நம்மளுடைய குரல் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் கிட்ட எல்லாம் போய் சேர்ந்தது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு கொடுத்துச்சு? அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமத்துல பிறந்து ஆனா இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் எனக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது சொய் சொய் பாடல். இன்னைக்கு வெளிநாடுகள், நிறைய வெளிநாடுகள் போறேன். அதுக்கு காரணம் அந்த பாடல் தான். இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர் அவங்கெல்லாம் தான். ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு போய் அந்த பாட்டு பாடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியான என்னை வந்து அப்படியே கொண்டாடினாங்க மக்கள் எல்லாருமே. இந்த பாட்டு தெரியும், ஆனா சில பேருக்கு மகிழினி யாருன்னு தெரியல. இந்த ஷோ மூலியமா மகிழினி யாருன்னு எல்லாரும் தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் கூட நான் போய் பாடியிருக்கேன். அங்க போனா ஒரு பாட்டு தான் என்னை பாட வைப்பாங்க. இதே வந்து ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டு மற்ற பாடல்கள் எனக்கு எதுவும் தேவையில்ல. அது பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த சொய் சொய் பாட்டு மட்டும் பாடுங்க. அது ஒரு ஆனந்த கண்ணீரே எனக்கு வந்து. மக்களும் அழுதுருக்காங்க, நானும் அழுது. அது ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. தொடர்ச்சி அதே பாடு எங்க போனாலும் அந்த சொய் சொய் பாட்டு தான், மற்ற பாடல் வேணாம். எங்க கச்சேரி கூட்டாலும் அந்த ஒரு பாடல் மட்டும்தான் நான் பாடுவேன், மற்ற பாடல் நான் பாடவே மாட்டேன். சொய் சொய் பாட்டு தான். இப்ப போனாலும் சொய் சொய் பாட்டு போட்டு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடல் போதும் பைசா வசூல் அப்படின்ற மாதிரி உணர்வு வந்து கேட்கறவங்களுக்கு இருக்கு போல இருக்கு. இல்ல அதுதான் அவங்க எதிர்பார்த்து வர ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு பாடலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க இல்லையா? இமான் சார் எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்சாரு முதல்ல இந்த பாடலுக்கு நீங்க பாடணும்னு சொல்லி? இடையில எனக்கு ஒரு போன் வந்துச்சு, இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, வர முடியுமா? அப்போ நாங்க வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருந்தோம். நம்ம இப்ப கிடைக்குதுன்றதுக்காக அதை விட்டுட்டு வர முடியாது.
ஐயா மன்னிச்சுங்க, இன்னொரு முறை வாய்ப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்க, நான் இது மாதிரி வேற ஒரு ஊர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைம்மா, சினிமாவெல்லாம் வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது, வந்துடணும் நீங்க அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு இருக்காது போலங்கய்யா, நீங்க இன்னொரு முறை எதுனா இருந்தா நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அப்படின்னு. 5 வருஷம் கழிச்சு இமான் சார் அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க, அதே நம்பர். அப்புறமா இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, வர முடியுமா அப்படி கேட்டாங்க. அதுதானே நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வரேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நிறைய நான் ஆல்பங்கள்ல பாடியிருந்தாலும் சினிமான்றது வந்து வேற ஒரு இதை கொடுக்கும். அங்க வந்து கரெக்டா நம்ம பாடணும், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும். அது மாதிரி பயம் இருந்துச்சு. நான் அதுக்குள்ள போனா அப்போ 3 பேருமே அங்க இருந்தாங்க, பாடலாசிரியர், இயக்குனர் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பயப்படாதீங்க, நீங்க தான் இந்த பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொன்னேன். பாடின உடனே வந்து சூப்பரா பாடிட்டோமா, நல்லா இருக்கு, நீ தான் இந்த பாட்டுல பாடுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட நம்பிக்கை இல்லை எனக்கு, பாடிட்டு நம்ம குரல்ல வெளியே வருமா அப்படின்னா. ஏன்னா படம் வந்தா தானே. ரொம்ப நாள் அப்படியே கடந்து போய் 2012 இந்த பாட்டு வந்துச்சு. அப்போ வந்து நான் எங்கேயோ நிகழ்ச்சிக்கு நாங்கள் கிளம்புறோம். அப்போ என்கிட்ட வந்து இந்த பட்டன் ஃபோன் தான். அப்புறம் வந்து ஒரு தம்பி வந்து தூரத்துலேருந்து கத்திக்கிட்டு, அக்கா பாட்டு வந்திருக்கு, அக்கா பாட்டு வந்திருக்குன்னு கத்திட்டு வந்து அது கேட்டவுடனே ஒரு அழுகை, மகிழ்ச்சி, அது ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஐ திங்க் ஒரு வருஷம் இடைவெளியிலே வீரம் படத்துல ஜிங் சச்சா அந்த பாட்டு பாடிங்க நீங்க. அதுவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். புஷ்பமண்ணா பாடியிருப்பார் கூட, 2 பேரும் சேர்ந்து பாட்டு, அந்த வசனம் எல்லாம் பேசி அது எனக்காக நீங்க அதை பேசும் அதான் கேட்க வந்தேன் நானு. ஐயோ ஆம்பல ஐஸ் வண்டி போல, அவ ஐஸ் வச்சு கவுத்துடுவாங்க இல்ல அப்படி வரும். அது நிறைய மாமா எப்படி கொஞ்சுதே, ஏமா எப்படி மிஞ்சுற, கேன சிரிக்கி உன் மனசு என்ன கல்லா. அந்த பாடலுமே ஒரு பட்டி தொட்டியங்கும் ஒரு ஹிட்டான ஒரு பாட்டு தான். ஒரு மாதிரி அது டூயிட்ன்றதுனால பாத்தீங்கன்னா சில பேர் கச்சேரியில பாடமா என் கூட ஆள் இருக்க மாட்டாங்க பாடுறதுக்கு, அதனாலயே அது அப்படியே பாடாம விட்டுருவாங்க. இது கும்கி தனியா இருக்கிறதுனால நான் எல்லா இடத்துலயும் பாட முடியல. ஆமா, சில இடத்துல எனக்கு நிறைய இடத்துல வந்து எனக்கு கச்சேரி இப்போ சில இடத்துல போவாது பண்ணேன். இந்த பாட்டை வந்து நான் தான் பாடியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கவுங்க கச்சேரியில பாடிடுறது. இப்போ திருநெல்வேலி சைடு நாங்கள் ஒரு முறை என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து இல்லையே, இந்த பாட்டு வந்து இன்னொருத்தவங்க பாடினதா இங்கே வந்து பாடினாங்களே அதுக்கு முன்னாடி கச்சேரியில். அப்போ ஆனால் அவங்க தெரியும் யாருன்னு எங்களுக்கு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, என் பேரை சொல்லி அவங்க பாடுறது மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டு. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களா, நீங்க பெருந்தன்மையா அதை வந்து கடந்து போயிடுறீங்க. ஆனா சில நேரங்கள்ல பெயர் மகிழினின்னு தெரியுது, ஆனா இவங்கதான் இன்னார்தான் மகிழினி அப்படின்றது தெரியாம போயிருது. அவங்களும் அதை ஆப்வியஸா சொல்லப்போ நம்ம நம்பிடுவோம். நம்ம அது யோசிக்கிறீங்களா, நம்ம முகம் இன்னும் மக்கள்கிட்ட போய் சரியா போய் சேரல, நம்ம பாடல் குரல் சேர்ந்துருச்சு, முகமான தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? வருத்தமும் பட்டிருக்கேன் நானு. சினிமான்றது வந்து ஒளிஞ்சு இருக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். ஆனா அது இயல்பாவே எனக்குள்ள அது இருக்கிறது இல்லை. சொல்லுவாங்க, மகிழ் நீ நல்லா பண்ணு, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஆனா நல்லாதான் இருக்கீங்க நீங்க, என்ன நீங்க, ஆனா இயல்பாவே எனக்கு அது நீங்களா இருக்கிறதே ஒரு அழகுதான். சோ நீங்க அது சொல்லவே வேணாம், மாற்றுக்கிறதே கிடையாது. அழகா இருக்கீங்க, நீங்களா இருக்கீங்க. அதனால அப்படி மேக்கப் சில இடத்துல கூட நான் போயிட்டு மேக்கப் போடுக்கிறேன், ஆனா கொஞ்சமா போடுங்கண்ணா அப்படி சொல்லுவேன். அம்மா தயவுசெய்து நீ போட தேவலம்மா போமா அப்படி சொல்லுவாங்க. அது ஏன்னா எனக்கு அது அப்படி இல்லை. ஆனா அதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் நான் வெளியே போயிருப்பணும், மற்றவங்க என்ன கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அந்த பாடல் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து இசை வருது, அது அவரோட பணி புரிஞ்சது எப்படி இருந்துச்சு அந்த பாடல்? செம்ம ஜாலி. தேட்டருக்குள்ள போனால செம்ம ஜாலி. அவர் அங்கிருந்து ஒரு நல்ல சத்தம் கொடுக்க, நானும் இங்கிருந்து ரொம்ப ஜாலியா இயல்புலயே ரொம்ப துள்ளலான ஒரு ஆள் அவரு. அந்த மியூசிக்கும் வந்து நல்லா குத்தா இருக்கும், நமக்கு ஒரு ஜாலியா அது பாடக்கூடிய ஒரு எனர்ஜி இருந்துச்சு. பயப்படவே. ஆனா நிறைய என்ன அடுத்தடுத்து கூப்பிட்டாங்க, படத்துங்கெல்லாம் பாடுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் அவங்க நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க இடையில நீங்க ஆரம்பத்திலே பாடிட்டீங்க, இப்ப அந்த வசனங்கள் வர மாதிரி வந்து என்ன மச்சான் அது இதெல்லாம் அந்த வரிகள்லாம் ஒரு மானியத்திலே போட்டு பாடுற மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்துச்சு ரெக்கார்டிங்ல உங்களுக்கு அதெல்லாம் பாடுறதுக்கு? நல்லாதான் இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரே பாட்டு நம்ம பாடிட்டு இல்லாம வித்தியாசமா நான் வந்து மெலோடிஸும் பாடுவேன், இது மாதிரி குத்து பாட்டும் பாடுவேன். ரொம்ப ஒரு ஜாலியா அது மாதிரியான பாடம் எல்லாமே நான் பாடுவேன். ஆனா வந்து ஒரே ஒரு பாட்டுக்குள்ள அடக்கிட்டாங்க அப்படின்ற. அதுக்கப்புறமா தான் நீங்க மாரி படத்துலயுமே பாடுனீங்க. தப்பா தான் புரியும். நானும் அக்காவும் அவங்களும் பாடணும்.
ஸ்கெட்சில் வந்து கொஞ்சம் போர்ஷன் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பெருசா உங்களோட குரல் நாங்க கேட்கல. So அது வந்து ரசிகர்களுக்கு அந்த வருத்தம் உண்டு. உங்களுக்கு இருந்த ஏன் வாய்ப்புகள் அதுக்கப்புறம் வரல அதுல? அது எனக்கு தெரியல. சில பேர் சில நேரத்தில் என்ன பண்ணாங்க, என்னை வந்து ஈழத்து பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சொல்லிட்டாங்க, அங்க இலங்கையிலேருந்து நான் வர முடியாது மகிழினின்னு பேர் வச்சிருக்கிறதுனால. நீங்க ஆனா அங்க எனக்கு இருக்கீங்கன்னு ரொம்ப நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். நான் வந்து இலங்கை பொண்ணுன்னு சொல்றது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. அதனால அப்படி எனக்கு எனக்கு இது பண்ணிட்டாங்க, அங்க இருந்து வர முடியாது அவங்க அவங்க இந்த இந்த ஊர் பொண்ணு கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. இதுக்கு இடையில தான் இப்ப நீங்க பாடிட்டு இருக்கும் போதே வந்து இப்ப காலா படத்துல உரிமையை மீட்போம் பாட்டுல பறை இசை நீங்க உங்களோட டீம் தான் வந்து வாசிச்சீங்க இல்லையா அந்த பாட்டுல. சோ காலா படத்துல ஆமா. அது எப்படி அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா ரஜினி சார் படம், ரஞ்சித் அவங்க படம் அப்படின் போது அது பெரிய படம் இல்லைங்களா. அப்போ வந்து புத்தர் கலைக்குழுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. புத்தர் கலைக்குழு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்டக்கலைஞர்கள். அவங்க ஆசானும் பவர்ஃபுல்லானவர். அவங்க ஆசான் எங்க ஆசான் அதான் நினைச்சேன். எனக்கும் ஆசான். அவங்க ரொம்ப என்ன உரிமையா அண்ணி அப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அவங்க சொல்லும் போது. நீங்க அந்த பாட்டு பாட முடியுமா, ஏதாவது ஒரு பாட்டு அந்த நிலத்தை பத்தி அப்படின்னு. இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு 2 வரிகள் வந்து மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி இவங்க வெளியூர்ல இருந்தாங்க. அப்போ ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த இடத்துல எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அந்த இடத்துல வரிகள் மாற்றி, அவங்க பாடல் நிறைய எழுதுவாங்க என்னோட கணவர். அப்போ வந்து வரிகள் மாற்ற சொல்றது, அப்புறம் சொல்றதாங்காட்டியும் ஏதோ ரெக்கார்டிங் அது மாதிரி இதில் அது அப்படியே கடந்து போயிடுச்சு. அது ஒரு பெரிய வாய்ப்பு மிஸ் ஆனதை நான் அந்த இடத்துல பார்த்தேன். இல்லைன்னா அந்த படத்துல நான் பாடியிருப்பேன் நிலத்தை பத்தி இல்லையா. ஆனா பறையசி நீங்க வாசிச்சீங்க அந்த பாட்டு. நான் இல்ல என்னோட டீம் வாசிச்சாங்க இல்லீங்களா. சந்தோஷ் நாராயணன் சாருக்கும் உங்களுக்குமான பாண்டிங்குமே ரொம்ப வருஷம் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்ப தொடங்குச்சு? அது நம்ம நிறைய அவருக்கு வந்து நிறைய வெளியூருக்குலாம் போயிட்டு அந்த கச்சேரி பண்றாங்கல்ல, அவங்க ஷோ பண்ணுவாங்க. அதுல வந்து நாங்களும் கூட போவோம். பறை இசை புத்தரை எப்பவுமே கூப்பிட்டு போவாரு, அதுல நானும் போவேன். ஆனா சமீபத்துல வந்து ரெட்ரோல கூட கனிமா சாங்லயுமே கூட உங்களுடைய குழுவோட நல்லா இருக்கு. அது வந்து டிஃப்ரெண்டா தெரியும். அந்த நம்ம அந்த ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க சாரு. அப்ப நாங்க போயிருந்தோம். அப்போ வந்து டிஃப்ரெண்டா தெரியும். புத்தர் அந்த கலைக்குழு அந்த வாசிக்கிறது அதுல தெரிஞ்சிடும், புத்தர் தான் வாசிச்சிருக்கு. நம்ம சில படம் வாசிப்போம், ஆனா தெரியாது நம்ம தான் வாசிப்போம். ஆனா அந்த வாசிப்பை வச்சு இந்த புத்தர் கலைக்குழு தெரிஞ்சுக்கலாம். சத்தத்தை கேட்டாலே கண்டுபிடிச்சு. அதுல இன்னொரு ஃபேமஸான பாட்டு இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிகர்தண்டா XX வந்த மாமதுரை பட்டைய கலவச்சு எல்லா இடத்துலயுமே, அதுலயுமே உங்களோட குழு இருந்தாங்க இல்லையா. நல்லா பண்ணுவாங்க. நிறைய படம் மல்லிப்பூ வச்சு வந்து என்னோட மகன் அவர் வாசித்தாரு. அவரும் நிறைய படத்துங்களுக்கு வாசிக்கிறாரு. புத்தர் கலைக்குழு வந்து நிறைய வாசிக்கிறாங்க, ஷோவும் பண்றாங்க. சிறப்பு. சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு வந்து உங்களோட குழு வந்து இப்ப ரெட்ரோ படத்துல கனிமா வாசிச்சிருக்காங்க, ஜிகர்தண்டா XXல மாமதுரை சாங் சொன்னீங்க. வேறு சில படங்கள் வாசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? ரெக்கிட அந்த பாட்டு வந்து ஜகமே தந்திரம், அந்த பாட்டை வந்து அந்த இதோட வாசி விட நாங்கள் வந்து லைவாகவே நிறைய ஷோவில் வாசிச்சிருக்கோம் சந்தோஷ் ஐயா கிட்ட. ரெக்கிட ஓ அது ஜாலியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் பாடும்போது அங்கே பாடிக்கிட்டே இருப்பாங்க, நாங்களும் பாடிக்கிட்டு வாசிக்கிறது நல்லா இருக்கும். ஸோ படங்கள்ல இருக்கிற பாடல்கள் தாண்டி நிறைய கச்சேரிகளுக்குமே அவரோட கச்சேரிகளுக்கு வாசிச்சிருக்கீங்க குழு ரெகுலரா? ஆமாம், வாசிச்சிருக்கோம். நிறைய வெளிநாடுகளுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க பறை இசை வாசிக்கிறதுன்னு சொல்லி. இப்ப இந்த மாதிரி வந்து கச்சேரிகளுக்கு வாசிக்கிறத பத்தி சொன்னீங்க. இப்ப நீங்க பாடுற பாட்டு இப்ப சொய் வந்து நீங்க வெளிநாடுகள் அமெரிக்கால எல்லாம் நிறைய நாடுகள்ல பாடிருக்கேன்னு சொன்னீங்க. வேறு சில பாடல்களை நீங்க பாடிருக்கீங்களா கச்சேரிகள்? ஆமா, நிறைய. இப்ப சில டைம் வந்து இப்ப பாடகர் அவங்க பாடினவங்க வரலன்னா இந்த பாட்டு நீங்க பாட முடியுமா, பாடுறீங்களா அப்படி நமக்கான ரசிகர்கள் சிலர் இருப்பாங்களா, அவங்க வந்து அவங்க குரல்ல நீங்க பாடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அம்மா மாரியம்மா இருக்காங்க, அவங்க வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ரொம்ப தாயா பிள்ளையா பழகுவாங்க, நல்ல குணம் உள்ளவங்க. ஐயா மாரி செல்வராஜ் அவங்களோட படத்துல அவங்க பாடியிருக்காங்க, கண்டா வர சொல்லுவாங்க. அந்த பாட்டை வந்து நான் நிறைய மேடைகள்ல பாடியிருக்கிறேன். அம்மா கிட்டயும் அவங்க பேரும் சொல்லுவேன். அவங்களும் வந்து நீ பாடுறது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யாரு பாட்டு பாடினாலும் நான் அவங்களோட பேரை நான் சொல்லிட்டு தான் நான் பாடுவேன். இப்ப நீங்க பேர் சொல்லிட்டீங்க, பாட்டு மட்டும் தான் பாடணும். கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. சூப்பர்.
அதே மாதிரி மாமதுரை கேட்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுனால டக்குன்னு வேற பாடல் வரும்போது, ஏன்னா அது உங்க குழு வாசிச்சிருக்கீங்க, ஆமா நீங்க சில வரிகள் பாட நல்லா இருக்கும். சினிமாவிலயும் வாசிச்சிருக்காங்க, ஷோவிலயும் கச்சேரியிலயும் லைவா வாசிப்போம். மாமதுரை அன்னக்கொடி பாமதினி அன்னரெடி மருத மெச்சம் அன்னக்கொடி பாமதினி நல்ல பொட்டு அடி. சூப்பர் சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேள்விப்பட்டோம், தமிழ் தாண்டி வந்து மலையாளம், ஹிந்தி, கன்னடம் இதுல எல்லாம் கூட நீங்க வாசிக்கிறீங்க. தெலுங்குல தான் இந்த கும்கி திரைப்படத்துல நான் பாடியிருக்கேன். மற்றபடி புதற்கலைக்கு வந்து எல்லா ஹாலிவுட் நிறைய வாசிச்சிருக்காங்க, அதை தாண்டி தாண்டி போயிருக்காங்க. பாடல்ல வந்து எனக்கு கும்கி அந்த படத்துல வந்து நான் தெலுங்குல பாடியிருக்கேன். நீங்க உங்க குழுல நீங்க ஏதாவது அப்படி ஒரு வாத்தியம் வாசிப்பீங்களா நீங்க? சீக்கிரவி நான் பறை வாசிப்பேன், பேஸ் ட்ரம் இருக்கும் அதை வாசிப்பேன். மற்ற ஆட்டக்கலைகள் எல்லாமே எனக்கு நான் பண்ணுவேன், பயிற்சிகள் கொடுப்பேன், கல்லூரிகள், பள்ளிகள். அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா, கும்கி திரைப்படத்துல பாடுறதுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்துல ஃபுல்லா அரசு பள்ளிக்கூடத்துல எல்லாமே நான் போயிட்டு இலவசமா நான் குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லித்தரேன். ஆனா சட்டுன்னு விட மாட்டாங்க பாத்தீங்களா, இப்போ வாட்ச்மேனை கடந்து நான் ஸ்கூலுக்குள்ள போகணும். ஆனா வந்து நம்ம யாருன்னே தெரியாது, போயிட்டு ஐயா எனக்கு பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நான் குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தரட்டுமா, அவங்க கல்வி ரீதியா இல்ல மற்ற விஷயங்கள் சொல்லி தரட்டுமா அப்படின்னு. இல்ல நீ பாடி காட்டு அப்படி சொல்லுவாரு. அவருக்கு பாடிதாங்க, நான் பாட மாட்டேன், நீங்க உங்களுக்கு பாடி காட்டணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவர்கிட்ட நான் பாடுவேங்கயா, சரி போமா, சிலர் அனுப்புவாங்க சிலர் அனுப்ப மாட்டாங்க. அங்க போய் அவங்க எச்எம்ஐ பார்த்தா பாடி காட்டு அப்படி சொல்லுவாங்க, அவருக்கு பாடி காட்டணும். அப்போ அவருக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு, நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்கூலா நான் போயிட்டு கேட்பேன். அப்போ ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு ஸ்கூலா பிடிச்சி அப்போயே ஒரு 5 நாள் எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு அந்த குழந்தைங்கள அவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பாங்க. குழந்தைங்க அவங்களோட விளையாடு முழுக்க அவங்க படிப்புலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பாட்டு விளையாட்டு அது மாதிரிலாம் சொல்லி கொடுத்து அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு கும்கில வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாடலா எனக்கு கிடைச்சுதான் நான் நம்புறேன். குறிப்பா அந்த அந்த வார்த்தை சொய் சொய் அப்படின்னு வரும்போது இல்லையா, எல்லா குழந்தைங்களுமே அது பாடம் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருப்பாங்க சொய் சொய். ஏன்னா அது ஒரு சவுண்டிங் மாதிரி தானே இருக்கும் அது உங்களுக்கு இல்லையா? அது இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க, இப்ப இருக்கிற விஷயத்த சொன்னீங்க, போய் ஒரு பள்ளிகளுக்கு போய் கொண்டு போறது சொன்னீங்க. எந்த வயசுல உங்களுக்கு நாட்டுப்புற கலைஞரா மாறுறோம் பாடகி ஆகணும்னு ஆசை எப்போ வந்தது, எப்ப ஆரம்பிச்சீங்க நீங்க இது? எனக்கு வந்து கருத்தறிஞ்சில இருந்தே அம்மா வந்து தாலாட்டு பாடுவாங்க. அப்போ அந்த தாத்தா சிலம்பாட்ட கலைஞர் அவங்க எல்லாருமே அந்த கலைஞர்கள் தான். அப்போ வந்து இந்த சின்ன சின்ன குழுக்கள்லாம் வந்து கிராமத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து அம்மா அந்த போகும்போது என்ன பாட சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் மற்ற மீட்டிங்லாம் நடக்கும், அங்கெல்லாம் என்னை பாட கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் ஸ்கூலில் நான் விடுதலை தான் தங்கி படித்தேன், அங்கே வந்து பாட்டெல்லாம் சொல்லி தருவாங்க, அது மாதிரி நான் பாட போவேன். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் அவங்க கல்யாணம் முடிச்ச பிறகு தான் நான் வந்து சென்னையே நான் வந்து அப்போ வெளிநாடு தான் தெரிஞ்சிட்டு இருப்பேன். சென்னைனால வெளிநாடு. எந்த ஊர்ல நீங்க இருந்தீங்க? வேடந்தாங்கல். வளையபுத்தூர் கிராமம். வர முடியாது அங்க, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கா. ஆமா, கல்யாணம் முடிச்சு கொடுத்தால பட்டணத்துல இருக்கு என் பொண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க. பட்டணத்துல கல்யாணம், வெளியூர்ல இருக்கு, அங்க இருந்து வந்து பார்க்கவே முடியாதுட்டு வருத்தப்படுவாங்க. அப்படி இந்த சூழல் அங்கேயேதான் வீட்டுக்குள்ளேதான் இருக்கணும். ஆனா இந்த பாடெல்லாம் பாடி அதுக்குள்ளே இருந்ததுனால எனக்கு வந்து அந்த பாட்டு பாடக்கூடிய ஒரு இது இயல்பாவே அது இயற்கை தந்த வராது, எனக்கு இயல்பாவே பாட வந்துருச்சு. நான் இசை முறைப்படி படிக்கல. அப்புறம் இவங்க மணிமாறன் நான் திருமணம் முடிச்ச பிறகுதான் எனக்கு சென்னை வெளி உலகம் அப்படிலாம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே நான் இங்க வேலைக்காக நான் சென்னைக்கு வந்தேன். அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வர குழந்தைங்க தங்குற இடத்துல வந்து நான் அங்கே அவங்களுக்கு பாட்டு சொல்லி தரது அது மாதிரிலாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் இவங்கள நான் சந்திச்சு இவங்கக்கிட்ட எல்லாமே நான் பயிற்சி, பறை, ஒயிலாட்டம், கழிலாட்டம், மற்ற ஆட்டக்கலைகள், நாடகம் அப்படிலாம் நான் பயிற்சி எடுத்து எனக்குள்ள அந்த பாடக்கூடிய திறமையை அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க. நிறைய பாடல்கள் எழுதி கொடுப்பாங்க, பாட வைப்பாங்க, மற்ற நிகழ்ச்சிகளை என்னை கூட்டிகிட்டு போவாங்க பாடுறதுக்கு. உண்மையிலே வேற ஏன்னா நிகழ்ச்சி இருந்தால் கூட அவங்க போய் கேட்பாங்க, மனைவி நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் என்ன இவ்வளோ தூரம் என்ன கூட்டிட்டு வந்திருக்கு. அவ்வளவு பெருமையா இருக்கு சொல்லும் போதுல கணவரை பத்தி. நானே சொல்லுவேன், அது மாதிரி கேட்க வேணாமா, நீ போயிட்டு அது மாதிரி கேட்க தேவையில்ல. இல்ல உங்களுக்கு திறமை இருக்கு, அதை வெளிக்கொண்டு வரணும்ல, நம்ம இதுக்காக தான் கேட்குறோம், இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னா.
அதனால மகிழினி பாடுவாங்க, ஐயா ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடைக்குல அப்படின்னு சொல்லுவாங்க. பாடதை வச்சுட்டு தான் இறங்குவாங்க. அது மாதிரி என்னோட வளர்ச்சியில அவங்களுக்கு முழு பங்கு. அவரை பத்தி சொன்னா நமக்கு இங்க இந்த இந்த நேர்காணல் சிறப்பா இருக்கு. அதாவது வந்து சோ உங்களுடைய கணவர் மணிமாறன் சாரை பத்தி சொல்லுங்க. அவரும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாட்டுப்புற கலைஞர். ஆமா, சோ அவர் எதுல ரொம்ப சிறப்பு, அவர் என்ன பண்றாரு அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவங்க வந்து புத்தர் கலைக்குழு, அவங்க தான் நிறுவனர். அவங்க வச்சு நடத்துறாங்க. நிறைய இலவச பயிற்சிகள் நடத்துறாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு இசை கல்லூரியில வந்து பகுதி நேர பறை இசை கலைஞரா ஆசிரியரா இருக்காங்க, சொல்லி தராங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வெளியே வந்து இசைக்கல்லூரியில் ஆசிரியர், பறை ஆசிரியர் அப்படின்னும் போது அது ஒரு ஒரு பவரை கொடுக்குது, ஒரு கெத்து. கெத்துன்றத விட அது நல்ல ஒரு விஷயம். நிச்சயமா பறை வந்து அது இல்லை, அது இசைக்கருவி இல்லை அப்படின்ற நேரத்துல இன்னைக்கு அரசே வந்து கல்லூரியில பறை இசை நடத்துது, ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அது மாதிரி பறை இசை கலைஞர்கள் அங்கே ஆசிரியரா போடுறதுன்றது பெரிய விஷயம். அரசுக்கு தான் நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் பத்தி சொல்லுங்க, அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் பேர் சமரன், இளையவர் பேர் இனியன். அவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் லோயலாவில் வந்து விஸ்காம் முடிச்சிருக்காரு. இனியன் தான் வந்து இப்ப நீங்க படங்கள்லாம் வச்சு மற்ற படங்கள்லாம் வாசிக்கிறாரு. அவர் சமரன் வந்து டான்சர், டான்ஸ் எல்லா கலைகளுமே இருக்கு குடும்பத்துக்குள்ள. வருவாங்க. சிறப்பு. பறை இசை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பெண்கள் தூள் கலப்புறாங்க, நம்ம பாக்குறோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க ஆரம்பிச்ச காலகட்டம் வச்சுக்கலாம், நிறைய அவ்வளவு ஈஸியா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இது எதுக்கு அப்படின்ற அந்த எதிர்ப்பு நிச்சயம் நீங்க கடந்து வந்திருக்கீங்களா? எங்க வீட்டுல வந்து அந்த பிரச்சனையே இல்லை. எனக்கு படிப்பை விட ஆட்டம் ஆடுறது, இது மாதிரி வாசிக்கிறது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அதனால எங்க அம்மா அப்பா வந்து அதை ரசிப்பாங்க. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து லைட்லாம் இருக்காது வீட்டில், விளக்கு தான். 5 மணிக்குள்ளே சாப்பிட்றணும், அந்த வெளிச்சத்துக்குள்ளே சாப்பிட்ருவோம். அப்போ வந்து அந்த அண்ணன் கூட வச்சுக்குவாங்க, என் தம்பி அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என் தம்பி தங்கச்சி வந்து டான்ஸ் ஆடணும், நான் பாட்டு பாடணும், அப்பா வந்து அந்த அண்ணன் கூடையில் வாசிக்கிறதா. அது வந்து அப்படி இருக்கும். ஆனால் பல பேர் எப்படி ஆட்டம் ஆடின்னு கிடக்குறாங்க பாரு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நீ போய் டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, இப்போ எல்லாத்துலேயும் கலந்துக்க, அப்படிதான் என்னை ஊக்கப்படுத்துவாங்க. அதில் எந்த ஒரு தடையும் இல்லை எனக்கு. அதே மாதிரி தான் எனக்கு என்னோட கணவரும் அந்த தடையில்லா ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சது. அவர் பேரை சொல்லும்போது மட்டும் வெக்கம் ஜாஸ்தியா வருது ஒருத்தவங்களுக்கு. அது எல்லா பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, மாதிரி வரம் கிடைக்கிறது இல்ல. பெண் வந்து புகுந்து வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு சந்தோஷமா சொல்றதுதான் வந்து அந்த கணவர் எந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறாரு, எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறாரு அப்படின்றதுக்கு உதாரணம். அது உங்க பேச்சிலே தெரியுது. இவ்வளவு பேசும்போது நம்ம வந்து இந்த சந்திப்பு எப்படி நடந்ததுன்னு எனக்கு கேட்க அவ்வளவு ஆசையா இருக்கு. இது சொல்றீங்களா, இப்ப இவ்வளவு சொல்றீங்க மணிமாறன் சாரை பத்தி. சோ இது உங்க 2 பேருக்குமான சந்திப்பு எப்படி நடந்துச்சு? அந்த திருமணம் நிச்சயம் எனக்கு சொல்லும் போதே காதல் திருமணமா தான் எதிர்கொண்டு நினைக்கிறேன். அதையுமே சொல்லுங்க. அவங்க ஆசான், நான் வந்து அவங்கள மாணவி, அப்படிதான் போச்சு. ஆனா அது வரைக்கும் கூட அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. அவங்க கிட்ட பயிற்சி எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அந்த பேசுறது அப்படி அப்படிலாம் எதுவுமே எங்களுக்குள்ள அப்படி நடந்தது இல்லை. வீட்டுல சொன்னோம், முடிஞ்சிருச்சு கல்யாணம், அவ்வளவுதான். 2 பேர்ல ஹைக்கு போய் முடிச்சிட்டீங்க, வீட்டுல சொன்னா முடிஞ்சிருச்சுக்கா? இல்ல, நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்போ ஹாஸ்டல்ல தங்கி அங்க வருவாங்க. அப்போ வந்தப்போ அவங்க பாட்டு சொல்லி தருவாங்க, டான்ஸ், எல்லா குழந்தைங்களோட வச்சு நாங்களும் அதில் கலந்துக்குவோம். அப்போ வந்து எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே நான் தான் என்னதான் திருமணம் பண்ணன்ட்டு அப்போ வந்து சொல்லாமே இருந்திருக்காங்க. ஒரு லாஸ்ட்டு அப்போ வந்து அந்த அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து இது மாதிரி மகிழ் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, மகிழ் இது மாதிரி மணிமாறன் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படிதான் அதிர்ச்சியா. ஏன்னா உங்களுக்கு ஆசை இருந்தது இல்ல? ஏன்னா அதை நான் நம்பவே இல்லை. ஐயோ அப்படின்னு சொன்னேன். ஆனந்த ஐயோ அது ஐயோ. ஆனா அவங்கள அண்ணன் தான் சொல்லுவேன். அப்ப அப்படியா? மணிமாறன் அண்ணா தான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொன்னா, ஐயோ அண்ணன் வேற கூப்பிட்டுனே நானு அப்படின்னு சொன்னேன் அவங்க கிட்ட. நம்ம பாக்குறவங்கன்னா மாமான்னு சொல்லுவோமா, எல்லாரையும் அண்ணன் தானே சொல்லுவோம். ஆட்டோக்காரங்களாம் யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே நம்மளோட சின்ன பையனா தான் அண்ணன் அண்ணன் கூடும்போது எவ்வளவு வருத்தம் விடுவாங்க எல்லாருமே. அப்ப அண்ணன் தானே சொல்லுவான். அதனால உன் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு உன் வாழ்க்கை துணை நல்லா அமையும், நீ இது பண்ணு அப்படி சொன்னாங்க. சரி நான் வீட்டில் சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னேன். அவங்களும் அப்பா தவறிட்டாங்க அந்த நேரத்தில். அந்த அப்பா தவறிட்டு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும் போது ஊரில் எப்படி பேசுவாங்க பாருங்க, இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்க ஆனால் பொண்ணை அனுப்பி விட்டுறா அப்படி தான் சொல்லுவாங்க.
ஆனா எனக்கு இப்படி அந்த மக்களே எங்க சொந்தக்காரு அங்க இருக்கிறவங்களே வந்து இப்படி ஒரு கணவர் எனக்கு கிடைப்பாங்க அப்படின்றது அவங்களால ஏத்துக்கவே முடியல. அது அது ஒரு வரதட்சணை வாங்காம எல்லா அந்த கல்யாண பொறுப்பே அவங்கதான் எடுத்து செஞ்சாங்க. சிறப்பு சிறப்பு. இவ நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா பொதுவா சொல்றேன், இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் பார்க்கும்போது வந்து தம்பதியாரா தான் உங்களை நாங்க பாக்குறோம். அது ஒரு மாதிரி ஒரே துறையில இருக்கிற இந்த கணவன் மனைவி வந்து ஒரு துறையில இருக்கிறன்றது பல பேருக்கு அமையாத விஷயம். அது எப்படி இருக்கு தொடர்ந்து அவரோட பயணிக்கிறது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனி எல்லாத்தையும் கூட விட்டுட்டு அவர் கிட்ட போகாம நின்று அன்னைக்கே செத்து போயிடுவேன் நான். ஏன்னா அவங்களோட நான் பயணிக்கணும், அவங்களோட நான் இருக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை அதுதான். நீ வேற எதுனா கூட இழந்துருன்னு சொன்னா கூட நான் இழந்துருவேன். ஆனா அவங்களோட போகாம இருக்காது அப்படி சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அமரக்காவியமா இருக்கு. சூப்பர் சூப்பர். அவ்வளவு பிடிக்கும் அவரோட பயணிக்கிறது. ஒரே துறையில இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல? அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்ப பறை இசைன்னு சொல்லும் போது இப்ப நிலைமை மாறி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி முன்னொரு காலத்துல எல்லாம் வந்து இப்ப வந்து நம்ம சுப நிகழ்ச்சிகளுக்கும் வாசிக்கிறாங்க, துக்க நிகழ்ச்சிகளுக்கும் வாசிக்கிறாங்க இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் சரியில்லை, அவங்களுக்கு நிறைய இப்ப சொல்லுவாங்க இல்லையா புறக்கணிப்புகள் ஜாஸ்தியா இருந்துச்சு. அது மாதிரி உங்க குழு இப்ப கடந்து வந்திருக்கீங்களா அந்த மாதிரி புறக்கணிப்புகளை? இப்ப நிலைமை எப்படி மாறி இருக்கு? நாங்க ஒரு நிகழ்ச்சி கூட ஒரு கோவில் திருவிழா நிகழ்ச்சிக்கு அப்ப போனோம். பர்மிஷன் இல்ல, அவங்க நினைச்சுக்கினாங்க வேற நிகழ்ச்சி அப்படி டான்ஸ்லாம் ஆடுவாங்களா அது மாதிரி நிகழ்ச்சி நினைச்சிருந்தோம். ஆனா நாங்க போயிட்டு சொன்னோம், ஐயா நீங்க எங்க நிகழ்ச்சியை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க நிப்பாட்ட சொன்னா நாங்க நிப்பாட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க மேடை ஏறணும். உண்மையிலேயே அவர் வந்து என்னை மன்னிச்சிடுங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க, எந்த ஒரு ஆபாசம் இல்லாம ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, நிறைய கருத்துக்கள் நல்ல விஷயங்களை நீங்க சொன்னீங்க. அந்த அந்த பறை மூலயமாவும் ஆடல்கள் மூலயமாவும் அந்த பாடல்கள் மூலயமா நல்லா சொன்னீங்க. அப்படிதான் நாங்க போய் எங்க நிகழ்ச்சி பண்ணாலும் எங்க மேல ஒரு சின்ன அப்படி வந்ததே கிடையாது. நல்லா நிறைவா பண்ணிட்டு வரோம். மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்த முறை நம்ம கூப்பிடுனாங்க. சிறப்பு. இப்ப உங்களை பார்க்கும் போதே சொல்றேன், இயல்புலேயே ரொம்ப எளிமையா இருக்கீங்க நீங்க பார்க்கும்போதே. ஸோ உங்களுடைய குடும்பம் எல்லாமே வந்து ஒரு 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 மிடில் கிளாஸ் குடும்பம் தானா? இல்லைன்னா வந்து பொருளாதாரமா உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கா உங்களோட வாழ்க்கையில? எந்த அளவுக்கு இது போதிய வருமானம் கொடுக்குது? நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பா சொத்து பாட்டா சொத்து அப்படிலாம் எங்களுக்கு இல்லை. நாங்க தலையெடுத்து நாங்க உருவாயிருக்கோம். நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் எல்லாமே அவங்களுக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பறை இசை ஆட்டம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்குலாம் 50 ரூபா தான் கொடுப்பாங்க காசு. அந்த 50 ரூபா காசு தான் நாங்க 2 பேருமே வாங்கி குடும்பம் நடத்தோம். ஆனா கலைக்குழுல அந்த 50 ரூபா தான் வாங்குவோம். ஆனா நாங்க வந்து நிறைய கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு அது மாதிரி பயிற்சிகள் கொடுக்க போவோம், நிறைய நிறுவனங்களுக்குலாம். அந்த காசுல நாங்க குடும்பத்தை இது பண்ணோம். ஆனா அந்த கலைக்குள்ள வந்து அப்போ வந்து 50 ரூபா தான். இப்போ வந்து நிறைய சம்பளம் எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஒரு 25-30 பேர் டீம்ல இருக்காங்க. நல்ல ஒரு பலமா இருக்கு. அப்போ வேற இப்போ வேற. அப்போ அந்த 50 ரூபா பெரிய விஷயம், இப்போ அது சாதாரணமாயிடுச்சு 50 ரூபான்றது. இதெல்லாம் கடந்துதான் எங்க வாழ்க்கையை நாங்க நகர்த்திட்டு இருக்கோம். நிறைய வாடகை வீட்டுல இருந்து நிறைய அந்த வெள்ளத்தால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு வீட்லயே நாங்க வாடகை இருக்கும்போது நிறைய வழிகளை சுமந்திருக்கோம். ஒரு மாசம் 2 மாசம் இருக்கும், உடனே காலி பண்ணிடுவேன் சொல்லுவாங்க. சில நேரம் நம்ம பறையை வாசிக்க முடியாது, பாட்டு சத்தமா பாட முடியாது, நம்ம நினைச்சதை சாதிக்க முடியாது. வாடகை வீட்டெல்லாம் எல்லாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. சத்தமாகுது, என்ன சும்மா பாடிங்க கிடக்குறீங்க, கத்திங்க கிடக்கு. அதனாலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள். நம்ம சொந்த வீடு இருக்க முடியாது. வேடந்தாங்கல்லையும் இருந்துச்சு, அந்த கஜா புயல்ல வந்து விழுந்துச்சு. மண் குடிசை தான் அங்க இருந்துச்சு, விழுந்துச்சு. பிள்ளைங்களுக்காக படிப்புக்காக தான் நாங்க சென்னை வந்தோம். அதுல இருந்து இப்ப அவங்க கல்லூரி படிக்கிற வரைக்கும் அப்படியே நிறைய கடந்து பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வேலை வாய்ப்புக்காக காத்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அப்படி பட்னியாலாம் அந்த கலையை வந்து எங்களுக்கு விடல, வறுமையில விடல. இல்ல நிச்சயமா மகிழ்ச்சி. ஆனா நீங்க சொன்னீங்க அப்ப இருந்ததை கொஞ்சம் மாறி இருக்கு டெஃபினட்டான்னு சொன்னீங்க. இப்ப நிறைய இந்த மாதிரி கிராமிய கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து நல்ல அதீத திறமை எல்லாமே இருக்கு. ஆனா இந்த பொருளாதாரம்னு வரும்போது இந்த சிக்கல்கள் அவங்க எதிர்கொள்றாங்கல்ல, அது என்ன காரணம்? நல்ல திறமை இருந்துமே கூட பணம், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா ஒரு முடியும் போது நமக்கு அது ரொம்ப ரொம்ப தேவை. அடிப்படையா நமக்கு அந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அது அந்த அளவுக்கு அந்த சிக்கல்கள்ல மாட்டிக்கிறாங்க. எல்லா நாளும் நமக்கு வந்து நிகழ்ச்சி கிடைக்கிறது இல்ல. இப்போ வந்து சிலர் வந்து இது ஃபுல் இதுதான், இந்த வேலை தான் எனக்கு கலை தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான். கூட பார்ட் டைமா இதை வச்சுக்கிட்டு நீ மற்ற வேலைகளை செய்யணும், செஞ்சா நம்ம இன்னும் முன்னேறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நீங்க. ஸோ பறையசியோடு முடிச்சாதான் அதுக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த பேட்டியை.
ஸோ எங்களுக்காக மக்களுக்காக கண்டிப்பா செய்யலாம். எங்க ஆசான் மணிமாறன் அவரோட சேர்ந்து வாசிக்கலாம். போலாம் வாங்க. கண்டிப்பா சார் பார்க்கலான்னு சொன்னீங்க. வரும்போது இப்படி ஒரு செட்டப்போட இருக்கீங்க. மக்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு ஆச்சரியமா சந்தோஷமாவும் இருக்கும். அவங்க லைஃப்ல எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட வாழ்க்கையில அந்த கலை பயணத்துல எந்த அளவுக்கு அவங்க பக்கபலமா இருந்திருக்காங்க? வணக்கம். என்னுடைய பெயரையே வந்து மணிமாறன் மகிழினி அப்படின்னு தான் நான் குறிப்பிடுறேன். என்னுடைய ஆயுள்ல பாதி அவங்க, என் திறமையில பாதி, என் புகழில் பாதி, எல்லாத்துலேயும் அவங்களுக்கு சரிசமமான பங்கு உண்டு. சிறப்பு சிறப்பு. இப்போ நீங்க தொடங்கின புத்தர் கலைக்குழு மூலமா வந்து தொடர்ந்து நீங்க கச்சேரிகளும் சரி, தனிப்பாடல்கள், சினிமாலும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி மக்கள் இசை கருவிகளை வந்து இது இப்போ குறைஞ்சிட்டே வரும்போது அதை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு முயற்சி உங்க சைட்ல இருந்து இருக்கு. ஸோ இந்த முன்னெடுப்புக்கான காரணம் என்ன? எவ்வளவு ஆண்டுகளா நீங்க இதுல இருக்கீங்க, இயங்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு 35 ஆண்டு காலமா நான் இயங்கிட்டு இருக்கிறேன். இது வந்து வெறுமனே ஒரு பறை இசை கருவி இல்லை. இது வெறுமனே மாட்டுத்தோல் மட்டும் இல்லை. இதுக்குள்ள நிறைய ரத்தமும் சகதியும் இழப்புகளும் கீறல்களும் சிதைக்கப்பட்ட உறுப்புகளும்லாம் இருக்கு. இது ஒரு பெரிய வரலாறு. 2 அளவுல. ஒண்ணு, இது நம்முடைய மூதாதையர் தந்த ஒரு அரிய பொக்கிஷம், இது நம்முடைய வேறு. இன்னொன்னு, இது ஒரு வரலாறு, இது ஒரு வாழ்வியல். இந்த 2 விஷயமும் இதுல இருக்கிறதுனால குறிப்பா புத்தர் கலைக்குழு பல்வேறு ஆட்டக்கலை வடிவங்கள்ல கவனம் செலுத்தினாலும் எங்களுடைய பேக் போனா, முதுகெலும்பா அல்லது பிரதானமா நாங்க முன்னெடுக்கிறது பறை இசை கருவி. மக்களுக்கு நீங்க அந்த இசையை காட்டணும் ரொம்ப ஆவலா இருக்கிறேன் நான். 2 பேரும் இணைந்தே அடிச்ச உடனே இப்படி துள்ளுறது எல்லாருக்கும் ஆடாம இருக்கவே முடியாது இல்லையா இந்த இசையை கேட்டாதான். இது 2 வேற வேற கருவிகள். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பார்த்தா ட்ரம்ஸ் அப்படின்னு நம்ம. ஆமா, இது வந்து வட்ட வடிவிலான ஒருமுகப்பறை, ஒன் ஃபேஸ். இது வந்து பெருந்தமுறுன்னு சொல்லுவோம், இருமுகப்பறை. 2 பக்கமும் தொழி போட்டிருக்கு. சிறப்பு. எனக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். 2 பேருமே இந்த கருவியில வாசிச்சீங்க, இதை மாத்தி வாசிக்க. ஆமா ஆமா, இது 2ம் ஒண்ணுதானே. அட்டகாசம் அட்டகாசம். ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேருக்குமே. சார், உங்களை மாதிரி சில பேர்களாலதான் வந்து இந்த மாதிரி கலைகள் வந்து அழியாம வந்து மக்கள் மத்தியிலும் சரி தமிழகத்திலும் சரி இயங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த முன்னெடுப்புகள் நடக்கட்டும், தொடர்ந்து உங்க முயற்சிகள் தொடர்ந்து இயங்கட்டும், அதுக்கெல்லாம் வெற்றி பெறட்டும். 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.